இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். என்னையா செக் எல்லாம் பிட் நோட்டீஸ் தானே கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டு குரோர்பதி ஆயிடுவான். நான் அப்புறம் ஓட்டாண்டி ஆயிடுவேன். சார் இந்த மாதிரி சுலபமான கேள்வியை கேட்டா தான் இந்த ப்ரோகிராம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவர் ரூட்டே வேற சார். வெல்கம் பேக் டு நாங்க ரெடி நீங்க ரெடியா? வெல் மிஸ்டர் குருவஞ்சேரி கோவிந்தசாமி, next question is little tough and scientific. Computer ji. हाँ जी, உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி. வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய் பிட்லாம் பார்க்க கூடாது, பட்னு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? டெலிபோனா உங்க அப்பா? டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கிறேன், டெலிபோன் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன். போன்ல கேட்டோம். ஆஹா நை நை, அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்டுக்கலாம். சார் ஆடியன்ஸ் இல்ல, எங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. अच्छा आपका माँ, मैं इंद्रजीत बोल रहा हूँ. कहाँ है माता जी? नमस्ते जी. अच्छा जी, आपका बेटा बहुत सुंदर है. माता जी உங்க பையனோட அப்பா பேரு என்ன? பேரா? மாதாஜி காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சு. சொல்லுங்க உங்க பையனோட அப்பா பேரு என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராசாமியா? ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. ஜாலி, எனக்கு ரெண்டு அப்பா. ஏற்கனவே 2 பேரும் வச்சிருந்த நீ எதுக்கு இந்த மாடசாமியை 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆஹா மிஸ்டர் கோவிந்தசாமி, உங்களுக்கு 2 அப்பா இல்ல 3 அப்பா. இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். சூப்பர் ஃபேமிலி வித் 3 சாய்ஸஸ். ஐயோ ஐயோ, என்னையா பிச்சைக்காரெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறான். என்னையா நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்க நடக்குது? எல்லாம் தான் ஓடி போயிருச்சே. அதான் கேக்குறேன். என்ன கிரேட்டா? என்ன கிரேட்டா? மத்த டிவிக்கு போட்டியா ப்ரோகிராம் சொன்னா நீ கிரேட்டா பண்ணிட்டு இருக்க. நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். சேஞ்ச் தி ப்ரோகிராம். பண்றேன் சார், நிச்சயமா பண்றேன் சார். சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்ட்டு சும்மாவே இருக்காங்க சார். அது வேண்டாம், சுயதொழில் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றதுக்கு எங்கிட்ட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு சார். சொல்லு. ஆமா சார், நல்ல ப்ரோகிராம். இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? அவங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க 2 பேருக்கு வேலை போயிடும். I want only commercial. ஐயோ சொல்றல. ஓகே சார், உங்க விருப்பப்படியே நான் அடுத்த ப்ரோகிராமுக்கு ரெடி. நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மாயாண்டி தர்பார். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே. முடிஞ்ச அப்புறமும் ஃபீல் பண்ணுவீங்க. Good morning, ladies and gentlemen. I welcome you all to the rarest of rare demonstrations. I'm proud to introduce the project designer, Mr. Surendran. ஹலோ. Dear delegates, சுரேந்திரன் கண்டுபிடிச்ச இந்த virtual reality conceptல என்ன விசேஷம்னா, உலகத்துல எல்லா திசையில உள்ள எல்லாருமே நம்ம தேசத்துல உள்ள தேவாலயங்களையும் புண்ணிய ஸ்தலங்களையும் அவங்க இருந்த இடத்துல இருந்தே தரிசிக்கலாம். கங்கை நதியிலையும் நீராடலாம், ரிஷிகேஷ்லயும் அர்ச்சனை பண்ணலாம். திருப்பதி உண்டியில காணிக்கையும் செலுத்திக்கலாம், நேர்த்திக்கடனையும் செலுத்திக்கலாம். வெளிநாட்டுல இருக்க இந்தியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு உல்லாச பயணம். Now, Surendran. Thank you, sir. I would like to invite one of you on stage for demonstration. Please, sir. Welcome. Take your seat. Please come, sir. Be seated. These are virtual reality glasses, just to bet upon. Are you comfortable, sir? Oh, that's fine. Sir, now we are entering to service space. Which temple would you like to see, sir? Tirupati. Fine. There's nothing coming on the screen. Just a second, sir. Just a second. There's still nothing on the screen. Sir, I'm sorry, sir. Just a minute. What happened? I don't know what's happening. Can I move it? Yes, you can. I came here a long way and there's nothing here at all. Sir, just a second, sir. Something wrong, Surendran? No, it can't be. Did you experiment this before? Yes, sir. நேத்து ராத்திரி கூட என் ஒய்ஃபோட வந்து பெருமாள் கோயில் பார்த்தேனே. Well, Surendra, relax. This happens a lot with computers. But just tell me how long you think it will take to reprogram this. Maybe a year or two. A year or two?
Well, Surrender, it was a pleasure meeting you. I'll be on my way. Chairman, Sorry, thank sir. you for your time. Sir, sir, please, sir. Sir, Came a long ways to waste our time. Let's go. Time's money. Let's move. It's a police demonstration. Unacceptable. No, very bad. I don't understand why you could call us and do all this nonsense. எந்த கம்பெனிக்கு நீ வேலை போன? Sir? You treacher? You have betrayed your mother concern. No, sir. எவன் வேலைக்கு வாங்கினான் உன்னை? எவனோ உன்கிட்ட எக்கச்சக்கமா பணத்தை கொட்டியிருக்கான். ஆப்பிள், பெல், நெத்தலா, யாரு? Sir, யாரு? no, sir. No one, sir. No one. அப்படி ஒண்ணும் இல்ல. This must be some sabotage. Bullshit. Sir. எவனுக்கோ வேலை போயிட்டு கதையா சொல்லிட்டு இருக்க. You are suspended. ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை டெலிகேட்ஸ் வரவழைச்சு ஃபுல் பண்ணி அனுப்புறதுக்கு ஹெட் ஆபீஸ்ல உன் மேல என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. நீ சரியான பதில் சொல்லலனா கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லயே உன் பேரே இல்லாம ஆக்கிடுவேன். மைண்ட் இட். Sir. இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை டெலிகேட்ஸ் வரவழைச்சு ஃபுல் பண்ணி அனுப்புறதுக்கு ஹெட் ஆபீஸ்ல உன் மேல என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. நீ சரியான பதில் சொல்லலனா கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லயே உன் பேரே இல்லாம ஆக்கிடுவேன். மைண்ட் இட். கண்ணு உனக்கு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுற அறிவு கட்டவனே. இவங்களுக்கு சொந்தக்காரங்க நான் தான். இப்படி வாங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யலன்னா அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நீங்க உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குயிக். அம்மா, என்னம்மா சொல்றாங்க? தெரியல மாமா. பெரிய டாக்டர் ராத்திரி 9 மணிக்கு உள்ள போனவரு இன்னும் யாரும் வெளியில வரல. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பயமா இருக்கு. கவலைப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் காப்பாத்துவார். நீங்க தான் சுரேந்தரோட அப்பாவா? ஆமா டாக்டர். அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர் ஐயா? நீ இருமா, நீங்க என் கூட வாங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. டாக்டர் ஐயா, அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. உயிர் இருக்கு, ஆனா எவ்வளவு நேரமோ எவ்வளவு நாளோன்னு சொல்ல முடியாது. முக்கியமான ஆபரேஷன். உடனே செஞ்சா பிழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு செலவாகும் டாக்டர் ஐயா? 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நாளை காலையில நீங்க பணம் கட்டிட்டா சாயங்காலம் ஆபரேஷன் பண்ணிடலாம். நாளைக்குள்ள கட்ட முடியலடா. சாரி, எதுவும் செய்ய முடியாது.
இது ஸ்பெஷல் கேஸ். வெளியே இருந்து சர்ஜனை வரவழைக்கணும். நீங்க பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்குள்ள 7-8 லட்சமா? ஐயோ, மாமா, கவலைப்படாதம்மா. ஏதோ ஆபரேஷன் செய்யணுமா? செய்ய சொல்லுங்க மாமா, உடனே செய்ய சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகுமா? பரவாயில்ல மாமா, என்கிட்ட ஒரு 7-8 இருக்கு, சரியா போயிடும்ல? பத்தாகுமா? லட்சக்கணக்காகுமா? என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. நம்ம நிலத்தை வித்தாலும் கால்வாசி படம் கூட தேராது. என்ன பண்றது? என் பையனை பறி கொடுத்திட வேண்டியதுதானா? அம்மா சாவித்ரி, நான் இங்க இருந்தா எதுவும் நடக்காது. ஊருக்கு போய் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். நாளைக்கு உன் அத்தையை கூட்டிட்டு வர்றம்மா. அது வரைக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. நான் வர்றேம்மா. அவருக்கு எப்படி இருக்கு? உங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர் வந்துருவாரு. நீங்க நீங்க உடனே ஆபரேஷன் செய்யுங்க டாக்டர் அம்மா. அவர் படத்தோட வந்துருவாரு. பணம் இல்லைன்னா ஆபரேஷன் செய்ய முடியாது. உடனே ஆபரேஷன் செய்யாம போனா உயிருக்கே ஆபத்து. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க டாக்டர் அம்மா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த ஆபரேஷன் நடக்கணும். இந்த ஆபரேஷன் செஞ்சு என் புருஷனை காப்பாத்துங்க. எங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க யாரும் இல்ல டாக்டர் அம்மா, யாரும் இல்ல. தயவு செஞ்சு மனசு வைங்க. என் புருஷன் பொழைக்கணும். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்களை கடவுளா நினைச்சு காலம் பூரா நான் உங்க கடனை தீர்த்துடுறேன். எங்களை கை விட்டுடாதீங்க. எப்படியாவது இந்த ஆபரேஷன் நடத்துங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். அழாத ப்ளீஸ். நான் பெரிய டாக்டர் பேசி பார்க்க. உடனே பேசுங்க டாக்டர் அம்மா, உடனே பேசுங்க. நான் எப்படியாவது உங்க கடனை என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். ஓகே, கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துருவேன். நாளைக்கு மாமா ஊர்ல இருந்து வந்ததும் நான் திருப்பி கொடுத்துருவேன். அழாத சௌத்ரி, பொறுமையா இரு. நான் பெரிய டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன்.